மனுஸ்மிருதி மனுஸ்மிருதின்னு கண்டு கரிக்கிறா. ஆனால் அந்த மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறாப்புல இனிமேல் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. தர்மசாஸ்திரம் சொல்லுது நமக்கு வர இன்கமை எப்படி நாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதில் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு இவன் சாப்பிட்றதுக்கு கடைசியில் தான் சொல்லியிருக்கு. கடைசி ஷேர் முதல்ல ராஜாவுக்கு எத்தனை டேக்ஸ் கட்டணும், வரி கட்டணும் வரத்தில். அதுக்கப்புறம் தன் குடும்பத்தாருக்கு பந்துக்களுக்கு தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவாளுக்கு என்னென்ன கொடுக்கணும். அந்த காலத்தில் அப்படி தானே இருந்திருக்கு. ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டில் பார்த்தேன்னா ஏதோ குழந்தை இல்லாத 2 மாமா இருப்பார், இனிமேல் இல்லை சின்ன வயசுலேயே கணவன் எழுந்த ஒரு அத்தை இருப்போம், யாரோ வீட்டு முழுக்களும் 4 பேர் இருந்துகிட்டே இருப்பா. அவளுக்கு வேற ஒன்றும் இடம் கிடையாது, இவா தான் ஆதரிக்கிறாப்புல இருக்கும். அப்படி இல்லாம தான் எல்லா வீட்லேயும் இருந்து. இப்போ தான் ஒருத்தரும் கிடையாது. அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னார், ஜாயின்ட் ஃபேமிலின்னா என்ன அப்படின்னார். அப்படியா, எத்தனை பேர் இருப்பேன்னு? நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம் சார். இப்போ ஆம்படையா முண்டாட்டி சேர்ந்து இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலியாக எடுத்து. அதுவா ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை. இப்படி நம்ம உறவில் உற்றார் உறவினர்களில் இது மாதிரி ஆதரவு இல்லாதவாளெல்லாமும் நாம் வச்சுட்டு அவளுக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து இருந்துதான். இதெல்லாம் தான் பெரியவா ரொம்ப வருத்தப்படுற. எப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது, எப்படி ஒரு அன்பு இருந்தது, எப்படி ஒரு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்தது. அதை எல்லாம் போயிடுத்தே. ரொம்ப நாளில் ஒரு 60-70 வருஷத்துக்குள்ளே அத்தனையும் போயிடுது. அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீரழித்து காமிக்க முடியும்னு நம்ம தான் பண்ணி காமிச்சிருக்கோம். இனிமேல் இதை திருப்பி ரிட்ரைவ் பண்ண முடியுமா? இதை பழையபடி கொண்டு போகிறதுக்கு எத்தனை யுகம் ஆகுமோ தெரியாது. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கவுத்துட்டோம் கொட்டி. ஆனால் அதை திருப்பி கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. அட்லீஸ்ட் திரும்பி அப்படி வரணும்னான்னு நமக்கு தோணுமா, இல்லை அதில் ஒரு ஆசை வருமா தெரியாது. அதைத்தான் வருத்தப்படுறா பெரியவா. தெய்வத்தின் கொள்ள எடுத்து பாருங்க, அதைத்தான் வருத்தப்படுறா. எப்படி இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தது, உலகத்துக்கே வழியா ஒரு கலாச்சாரத்தை இப்படி போய் பண்ணிட்டோமே. இதுக்கெல்லாம் என்ன காசு பணம் செலவா? என்ன செலவு இல்லை. அதனால எதுக்கு சொன்னேன், ஒரு எஜமானன் அப்படின்னு இருந்ததுன்னா அவன் இனிமேல் வர இன்கம் முழுக்கெல்லாம் அவரே சாப்பிடணுங்கிறது இல்லை. எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி தான் யூஸ் பண்ணணும், எத்தனை பர்சன்ட்டுங்கிறத முதற்கொண்டு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் கடைசியாக சொல்லியிருக்கு, வேலைக்காரனுக்கு முதற்கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இத்தனை பங்கு தான் இவன் சாப்பிடலாம். இதை சொல்கிறா சாஸ்திரமே அப்படி தான் சொல்கிறது. அதனால் என்னை நம்பி இவாளெலாம் வேலை பார்க்குறான்னா இவாளுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடணும். அதுதான் தர்மம். நான் எங்கே போவேன், நான் சம்பாதிக்க முடியாது, சன்னியாசி. அதனால் உங்களை மாதிரி பக்தாலாம் கொடுக்கறத அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டும் நானும் யூஸ் பண்ணலாம். அதுதான்ப்பா நியாயம் அப்படின்னு. இப்போ டாக்டருக்கு சொன்னான், எதுக்கு சொல்கிறேன், நீ என்கிட்ட பிரியமாக இருக்க, ஆசையாக எல்லாம் பண்ணுற, ஆனால் இப்படி உன் மனசுக்குள்ளே இது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அது ரொம்ப தப்புப்பா. அதனால் நீ மடத்துக்கு கொண்டு கொடுத்தா அத்தனையும் நானே சாப்பிடணுங்கிறது. நீனே ஒரு டாக்டர் சொல்லேன், நீ ஒரு கூடை பழம் வாங்கிட்டு வந்திருக்க, நான் கூடை பழத்தையும் சாப்பிட்டேன்னா நாளைக்கு அப்புறம் இங்கே இருக்க முடியுமா? உனக்கே தெரிய வேண்டாமா இதெல்லாம்? அதனால் ஒன்று வச்சுக்கோ, நான் சாப்பிட்டாலும் ஒன்று தான், இவா சாப்பிட்டாலும் ஒன்று தான். நீ குறைப்பட்டுக்காத. நாம் வாங்கிட்டு போகிறத யாரோ சாப்பிட்ற அந்த அன்புங்கிறது, மனிதநேயம் அப்படிங்கிறது ஏதோ மனுஷாளுக்கு தான் நல்லியே. கால வேளையில் சாப்பிட்றதுக்கு முன்னால் காக்காய்க்கு போட்டுட்டு தான் சாப்பிட்றது ஒரு பழக்கம் வச்சுருந்தாலே. அதே மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, கால வேளையில் காக்காய்க்கு போடணும்னு சாஸ்திரமே சொல்கிறது, போட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னால் நாய்க்கு போட்டுட்டு சாப்பிடணும். எங்கள் ஊர்லலாம் வாசலில் திண்ணையிலேயே அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுருப்பா. எங்கள் பாட்டியெல்லாம் விளக்கேற்றி வச்சோன்னு சாயந்தரம் உடனே அதுக்கு துளி என்ன தயிர்லாம் விட்டு வேற நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான், அதை போட்டு அதில் போட்டு வந்துடுவான். இப்படி கால வேளையில் நாய்க்கு போடுறது, சாயந்தர வேளை ராத்திரி வேளையில் நாய்க்கு போடுறது,
இப்படிலாம் இருந்தால் இதை விடவா அன்பை காமிக்க முடியும்? இதை விடவா மனித நேயத்தை காமிக்க முடியும்? மனிதாபிமானத்தை காமிக்க முடியும்? காரணம் என்னென்ன, அது எதுவாக இருந்தாலும் ஈஸ்வரன் தான் அதுக்குள்ளேயும். ஏன்னா பகவான் தான் கீதையில் சொல்லு. அதனால் யார் சாப்பிட்டாலும் அது நான் சாப்பிட்டது தான். இதைத்தான் இங்கே பெரியவா சொன்னோம். அதனால் இனிமேல் அந்த அக்ஞானத்தை விடு, கொண்டு கொடுக்கறதோடு வச்சுக்கோ. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது நான் தீர்மானம் பண்ணணும். எனக்கு அந்த ரைட்ஸ் கூட கிடையாதா? எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும், நீ எப்படி ரைட் கொண்டாடலாம் சொன்னால் அந்த அக்ஞானத்தை விடு. ஏதோ அவா சாப்பிட்றா இவா சாப்பிட்றாங்கிறதுனால நான் எடுத்துக்கலேன்னு நினச்சிக்காத. அதுவும் என்ன தான்ப்பா செய்கிறது அப்படி எல்லாம் சொன்னோன்னே டாக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிற. நாம் சாதாரணமாக கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்ல போக அது பெரியவாளை எப்படி பாதிச்சிருக்கு, அதுக்கு எப்படி நமக்கு சொல்லித்தராங்க. இப்படி பேசினே இந்த பெரியவா என்ன பண்ணா, இந்த தட்டில் எடுத்து எல்லாத்தையும் 2-4 நாள் வச்சா இல்லையா, உடனே அதை காமிச்சிடற. இவர் நீ வாங்கிட்டு வந்தது இத்தனையும் ராத்திரி சந்திரமௌலீஸ்வருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நானே சாப்பிட்றேன் போருமா அப்படின்னா. நானே சாப்பிட்றேன் போருமா, திருப்தி தானே உனக்கு? இப்படி சொல்லிவிட்டு அந்த கூடையில் மீதி நிறையா இருக்கே, அதை என்ன பண்ணினா இப்படி எடுத்தா ஒரு ஆப்பிள் எடுத்து அப்படின்னா ஜன்னல் வழியால் வெளியில் போகிறது. ஒரு ஆரஞ்சு எடுக்கிற அப்படி தூக்கி விட்டு எறிகிற, ஒரு மாதுளை எடுக்கிற தூக்கி விட்டுற. இப்படி கூடையில் இருக்கிற பழத்தெல்லாம் விட்டு விட்டு ஜன்னல் வழியால் வெளியில் எறிகிறா. இதை பார்த்தோன்னே டாக்டருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. காரணம் என்னன்னு, நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்த பழத்தை அட்லீஸ்ட் மடத்தில் பெருச்சாளிகள்லாம் திறந்தாலும் புண்ணியமானும் இருக்கும். இது ஒத்துருக்கம் இல்லாத ரோட்டில் வீசிடுறாரு பாரு, எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறதுலே பெரியவாளுக்குன்னு போய் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து தூக்கி ரோட்டில் விட்டு எறிஞ்சா வருத்தமாக தானே இருக்கும். இப்படி விட்டு விட்டு எறிகிற பெரியவா இவர் இப்படி பார்க்குறத பார்த்தா, என்ன நீ இவ்வளோ காஸ்ட்லியாக ஆசையாக வாங்கிட்டு வந்தெல்லாம் தூக்கி எறிகிறேன்னு உனக்கு இருக்கோ அப்படின்னா, அவர் என்ன ஆமாம் சுவாமியிலேன்னு சொல்ல முடியுமா? உடனே ஏந்துண்டு வா அப்படின்னா, அந்த ஜன்னலை எட்டி பாரு அப்படின்னா. பெரியவா சொன்னால் கேட்காத இருக்குமா? வந்தார் ஜன்னல் வழியால் எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா பின்னால் ஒரு சந்து. அந்த சந்தில் நரிக்குறவர்கள்லாம் ஒரு கும்பலாக போயின்னு இருக்கு. அது அந்த சந்தில் போயின்னு இருக்கிறது திடீர்னு ஒரு ஆப்பிள் வந்து விழுறது, ஒரு மாதுளம்பழம் விழுறதுன்னு அவளுக்கு என்ன ஏதுன்னு புரியல. என்னடா அது திடீர்னு விழுறதுன்னு. அவளோட குணம் விழுந்தோன்னே ஒருத்தர் போய் விழுந்து போய் பிடிக்கிறா, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறா. இப்படி போட்ட பழத்தை அத்தனையும் ஒவ்வொன்றுன்னா அவள்லாம் பொறிக்கின்னு இருக்கா. இவர் எட்டி பார்த்தோன்னா அவள் என்ன நினச்சுன்னுட்டா, டாக்டர் தான் இவாளுக்காக பழம் போடுறாராக்குன்னு நினச்சிட்டு, ஓ சாமி நாங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரே வாழ்த்து. இதை கேட்டோன்னா அவரால் தாங்கலை, ஓன்னு அழுதர். கண்ணில் கொட்டுறது தண்ணி அழுதர். உடனே பெரியவா சொல்கிறா, என்னமோ சொன்னியே பாரு, அவளுக்கு யாரானு இப்படி மாதுளம்பழம் வாங்கி கொடுத்துருப்பாளா, ஆப்பிள் வாங்கி கொடுத்துருப்பாளா, மலைப்பழம் வாங்கி கொடுத்துருப்பாளா? நீ கொடுத்தன்னு எப்படி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறா பற்றியோ, நான் சாப்பிட்டா கூட இப்படி ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவேனோ தெரியாதுப்பா. அந்த ஆசீர்வாதத்தை விடவே பெருசாகிட போகிறது. அழுதர். தப்பு தப்பு. அப்போ சொல்கிறா, அவளும் மனுஷாதான்ப்பா, அவளுக்கு யாரும் இதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறா? எப்போ பாரு ரோட்டில் போகிற எச்சையிலே தான் சாப்பிட்றாப்புல இருக்கு அவளோட ஜென்மம். எப்படி சந்தோஷமாக சாப்பிட்றா பார், அதை பார்த்து சந்தோஷப்படு. அவள் ஆசீர்வாதத்தை விடவா என் ஆசீர்வாதம் பலிச்சுட போகிறது பெருசாகிடும். இவருக்கு தாங்கல்ல, அழுதர். நமஸ்காரம் பண்ணார், பிரசாதத்தை எடுத்து கொடுத்தா. இனிமேல் இந்த அக்ஞானத்தை விடு, எல்லாரையும் ஒன்றா பார், எல்லாத்தையும் அன்பார். யார் எடுத்துன்னா என்ன, ஏதோ நமக்கு கொடுக்கறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு, அது யார் வேணால் எடுத்துக்கட்டும், அதுதான் வேணுமே வழிய இனிமே இவா தான் எடுத்துக்கணும் அவா தான் எடுத்துக்கப்படாது நாம் சொல்லக்கூடாது. இன்னும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், இன்னும் எல்லாருக்கும் கேட்குறவாளுக்கெல்லாம் கொடுக்குறாப்புல வைப்பா, அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுன்னு தான் சொன்னமே வழிய போயிட்டு வா க்ஷேமார் அப்படின்னா பழுத்த பிரசாதத்தை கொடுத்தா. அப்படியே டாக்டர் என்ன பண்ணதில் ஊருகிண்டு வெளியில் வந்தார். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஏதோ எதேச்சியாக வாயால் ஒரு வார்த்தை சொல்ல போக
பழம்லாம் ஜாக்கிரதை படுத்து பிடிச்சால வேட்டு விட்ட போது சொல்ல போக இப்படி ஒரு அருள். இதுக்கு பேர் தான் தயைன்னு பேர். நாம் யாரான்னு நினச்சிருப்போமா? நரிக்குறவாளுக்கெல்லாம் ஆப்பிள் கிடைக்கல, ஆரஞ்சு கிடைக்கல, கபாலி கோவில் வாசலில் உட்காந்துக்கிற பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் பாவம் நல்ல அல்வா கிடைக்கல, இதான் நினைப்போமா? இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணோம்னு நம்மள்கிட்ட மீந்ததை கொண்டு தலையில் போடுவோம். அதுவும் இல்லைன்னா ஏதானு ஜோசியர் சொல்லிட்டான்னா பயந்துட்டு சனிக்காக கொண்டு கொடுப்போம் இல்லையா? நாம் எதான அன்புனால யாருக்கான ஏதான தெய்வனால பண்ணுறோமோ? பண்ணல. அப்படி பண்ணணும், அன்புனால பண்ணணும். தயவுனால அடுத்தவாளை பார்த்து கஷ்டப்படுறவாளை பார்த்து நாம் போய் ஹெல்ப் பண்ணுமே வழிய இனிமேல் ராகு சரியில்லை சனி சரியில்லைன்னு பயந்துன்னு ஜோசியர் சொன்னான்னு பண்ணக்கூடாது, இல்லை நமக்கு வியாதி குணமானோன்னு பண்ணக்கூடாது. இப்படி நாம் எல்லாத்தையும் அன்பாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒரு வியாதியும் வராது. அதுக்கெல்லாம் நம்மளை பண்ணிட்டு பயப்படும். அதுக்கு பேர் தான் தயைன்னு பேர். அந்த அன்புன்னா எல்லார்ட்டையும் இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். இதைத்தான் தெளிவா பண்ணி காமிக்கிறான் அவளுக்கு. அதே மாதிரி ஒரு அம்மா வந்தா, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒருத்தர் அன்னதானம்லாம் பண்ணுறதை பற்றி பெருசாக சொல்லியிருந்தார். இருக்கிறவாள்லாம் அன்னதானம் பண்ணுறா, நான் தான் என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் அதுக்கெல்லாம் பாக்கியம் இல்லாத இருக்குது, நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன், ஆனால் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு. உடனே ஏன் நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா என்ன, ஒன்னாலே அன்னதானம் பண்ண முடியாதோ அப்படின்னா. நான் எங்கே போவேன் அப்படின்னா, நீ என்ன பண்ணு, தினம் சாப்பிட இருக்கிற அரிசியில் ஒரு பொடி எடுத்து எங்கே எறும்பு புத்து இருக்கோ அதில் கொண்டு போடுன்னா. எறும்பு புத்தை பார்த்து போடு அப்படின்னா. நீ வீட்டுக்கு வந்தாலான்னு 2 பேருக்கு சாதம் போடுவேன், 4 பேருக்கு சாதம் போடுவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் 100 பேருக்கு போடுமா, 200 பேருக்கு போடுமா. ஆனால் ஒரு எறும்பு புத்தில் கொண்டு ஒரு படி அரிசியை போட்டேன்னா ஆயிரக்கணக்கான எறும்பு வந்து சாப்பிட்றது அப்படின்னா, அந்த எறும்பு சாப்பிட்றது இல்லாமல் அன்னதானம் தான், அதுவும் புண்ணியம்தான். இனிமே உட்காத்தி வச்சு மனுஷனை உட்காத்தி வச்சு வடபாயசத்தோட சாப்பாடு போட்டால் தான் பெரிய அன்னதானம்னு இல்லை. எது பசிக்கிறதோ மனுஸ்மிருதி சொல்கிறது, ஒவ்வொரு தானத்துக்கும் இந்த பாத்திரத்தை பார்த்து தான் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அன்னதானத்துக்கு மட்டும் ஸ்ரீ மனு என்ன சொல்கிறான்னு, அன்னதானத்துக்கு மட்டும் பாத்திரம் யாருன்னர், எவன் பசிச்சவனோ அவன்தான். அங்கே மட்டும் என்ன பண்ணார்னர், யாருக்கு பசி இருக்கோ அவளுக்கு தான்ப்பா அன்னதானம் பண்ணும்னர். கழுத்து மட்டும் சுகரும் பிபியும் இருக்கிறவன வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுங்கோ சார் சாப்பிடுங்கோ சார்னா அன்னதானமா என்ன? இல்லை. அது இல்லாத ஏதானும் கொடுங்க சாமி கொடுங்க சாமி கொடுங்க சாமி சாப்பாட்டுக்கு ஏங்குறப்ப அவளுக்கு கொடுக்கணும். அப்போ அள்ளி கொடுக்கணும். அன்னதானத்துக்கு மட்டும் யாருக்கு கொடுக்கலாம்னர், யாருக்கு பசியோ அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் அங்கே குவாலிஃபிகேஷன் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் பசிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இருக்குது. அதனால் பசிச்ச ஜீவன்களுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னாலும் தீனி போட்டாலும் அது அன்னதானம் தான், அதுதான் புண்ணியம். அதைத்தான் இங்கே நமக்கு பண்ணி காமிக்கிறோம். அதுதான் அந்த பாட்டி சொல்கிறா. அதனால் நீ இனிமேல் அன்னதானம் பண்ணலை, இனிமேல் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு சாதம் பண்ணி போடலன்னு வருத்தப்படாத. உன்னால் முடிஞ்சது உன் சக்திக்கு இதுதான் பெரிய அன்னதானம் பண்ணு. இதுதான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் உள்ள அந்த தயை அப்படிங்கிறது. அதே மாதிரி இவா என்ன பண்ணுறா அப்படின்னா, சாந்தி பொறுமை. அந்த பொறுமை அப்படின்னா இனிமேல் இதுக்கு மேலே பொறுமையாக ஒத்துணும் இருக்க முடியாது, அப்படிதான் இருந்திருக்கா. எல்லாத்தையும் விட ரொம்ப அவரோட பொறுமைக்கு வேற என்ன வேணும்னார், நம்மளெல்லாம் பார்த்து அனுகூலம் பண்ணுறாரு, இதை விடவா பொறுமை வேணும் இருக்கு. நமக்கே தெரியும் நம்மளோட குவாலிஃபிகேஷன், நம்மள்கிட்ட இருக்கிற குணம், நம்மள்கிட்ட எத்தனை குறை இருக்குன்னு தெரியும். நம்மளால் பொறுத்துக்க முடியறதா? நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட நமக்கு பிடிக்காத பண்ணினா கோச்சிக்கிறோம். நாளையிலேருந்து நீ என் பையன் இல்லைங்கிறார். என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் பையன் இல்லைன்னு. நம்ம பெத்த குழந்தைகளே நம்ம சொல்கிறத கேட்கல, நமக்கு பிரியமாக நடந்துக்கலைன்னா நம்மளால் பொறுத்துக்க முடியல அப்படின்னா யாரானா அவர் சொல்கிறத கேட்டிருக்கமா? எவ்வளவோ நல்லது சொன்னார், உலகம் நன்னா இருக்க எவ்வளவோ சொல்லியிருக்கார், எத்தனை பேர் கேட்குறோம்னு தெரியாது.
இத்தனை பேர் கேட்கலங்கிறது தான் ஜாஸ்தி இருக்கு. அப்போ கூட அவளுக்கும் அனுகிரகம் என்ற இரக்கத்தை காமிக்கிறேன்னா இதை விட பொறுமை இருக்க முடியுமா? அதான் பொறுமை. இப்படி யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டையர் ஆனவர், அவருக்கு வீட்டில் ஒருத்தரும் மதிக்கலை, மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகள் அப்படின்னு அவருக்காகவே ஒரு குறை. அதனால வீட்டை விட்டு போயிடணும், சன்னியாசம் வாங்கிடணும்னு அவருக்கு ஆசை. மனசு தோணிட்டு விரக்தி வந்து காலங்காலத்தால் பெரியவா உட்காந்துருக்க ஒரு வெடிகாரத்தால் வந்தார். வந்து அடிக்கடி வரவர், பெரியவா எனக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு பரபரக்க. பெரியவா பார்த்தா என்ன காலங்காலத்தால் வந்தோடனே இன்னைக்கு இப்படி நல்ல கேஸாக வருது, சன்னியாசம் வாங்கிக்க வரவர் இப்படியா வருவார், பறக்க பறக்க என்னமோ சண்டை போடுறதுக்கு வராப்புல. உடனே பெரியவா சொன்னா, முதல்ல உட்காருறா, மெனக்கெட்டு மெட்ராஸ்லேருந்து வந்திருக்க சிரமப்பட்டு உட்காரு. இல்லை இல்லை எனக்கு உடனே சன்னியாசம் வேணும். எல்லாம் பண்ணலாம், சன்னியாசத்துக்கு என்ன வேணும்? நாள் பார்க்கணுமா, நட்சத்திரம் பார்க்கணுமா, சாஸ்திரிகள் சொல்லணுமா, நாதஸ்வரம் வைக்கணுமா, கேட்டரிங் கூப்பிடணுமா, என்ன பண்ணணும்? ஒன்றும் வேண்டாம். மடத்துலேயோ காவிக்கு காஷாயத்துக்கு தண்டத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல நிறைய இருக்கு. அதுக்கு என்ன ஏற்பாடு பெருசாக பண்ணணும்? என்ன உட்காரு, முதல்ல கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ அப்படின்னு உட்காந்து உட்காந்து வச்சுட்டு, அது சரி சன்னியாசம் வேண்டாம், நல்லது தான். உனக்கு அவ்வளவு அவசரமாக ஓடி வந்து இப்போ காலங்காலத்தால் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிற அளவுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? திடீர்னு ஏதானே கீதா கிளாஸுக்கு போய் வேதாந்த கிளாஸுக்கு போய் உனக்கு வந்துருத்தா, ஞானம் வந்துருத்தா, எதனால சன்னியாசம் வாங்கிக்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. அவர் உடனே சொன்னார், என்ன குடும்பம், வீட்டு கொண்டாட்டி குழந்தைகள் குட்டி எல்லாம் வெறுத்து போச்சு அப்படின்னு பார்த்தா, இது என்ன கூத்தா இருக்கு? எல்லாருக்கும் தான் இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, குழந்தைகள் இருக்கு, வீடு இருக்கு. ஏன் இப்போ என்ன இத்தனை நாள் அவளோட தானே கொடுத்தனம் பண்ணியிருந்தேன், இப்போ என்ன திடீர்னு இன்னைக்கு வெறுப்பு அப்படின்னு? இல்லை இல்லை எல்லாம் நன்றி கிட்ட ஜனங்களா இருக்கு, இதுகளுக்கு தானே ஆயுசு முழுக்களும் உழைச்சி வீட்டை வாங்கி வாசலை வாங்கி சம்பாதிச்சு போட்டு எல்லாம் பண்ண, ஒன்றுத்துக்கு நன்றி இல்லை அப்படின்னு. உடனே ஏன்டா அப்படி சொல்கிற? உன் ஆம்படையா கூட தான் இங்கே வந்துட்டு இருக்கா, உன் பிள்ளை இல்லாமல் தான் வரான், எல்லாரும் நல்லவாளாக தானே இருக்கா அப்படின்னு. அவருக்கு இன்னும் கோவம் வந்துருத்தோம். போரும் எல்லாரும் மடத்துக்கு வரத்தே ஆடுவா, பெரியவா முன்னால நல்லவாளா, ஆற்றுக்கு வந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு. அதுவும் தான் இவர் வீடு வீடாக போய் பார்த்துருக்காரு. இப்படி சொன்னோடனே பெரியவா பார்த்தா, ரொம்ப இதை மாதிரிலாம் கொஞ்சம் ரெண்டு கட்டானா வந்தோன்னா அவர் உடனே ஆயிடுவேன். ஏன்னா அந்த கும்போணம் குசும்பு தன்னாவே உண்டு. உடனே ஐயோ அப்படிங்கிறியா அப்படின்னா, நான் ஏதோ ஆம்படையாள்லாம் இங்கே வரத்தை பார்த்துட்டு எல்லாம் இங்கே வரத்தையெல்லாம் மடிச்சார கட்டினா எல்லாரும் வேஷம் போடுவா, ஆற்றுல வந்து பார்த்தான்னா தெரியும். அப்படிங்கிறியா? நான் ஏதோ எல்லாரும் இங்கே வரவாழலாம் நல்லவாழாக்கும்னு நினச்சின்னு இருக்கேன், அப்படி என்ன உன்னை படுத்துறாவோ அப்படின்னா. என்ன ரிட்டையர் ஆகிட்டேன், வயசாகிடுத்து, காலங்காலத்தால் முழிப்பு வந்துடுது, தூக்கம் வரமாட்டேங்கிறது, முழிச்சுன்னு விடுறேன், முழிச்சுன்னு ஏந்துன்னு காப்பி கேட்டால் காப்பி கொடுக்க மாட்டேங்கிற லேஸில் என்ன பார்த்தா, காலத்தால் ஏந்துனோன்னா ஆம்படையா காப்பி கொடுக்கலன்னா சன்னியாசமா அப்படின்னா அவ்வளோதான், எல்லா ஆம்பளைகளும் போக வேண்டியதுதான் மடத்துக்கு. பார்த்தா இது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது. ஐயோ அப்படியா சொல்கிறா? ஏண்டா அவள் கவனிச்சிருக்க மாட்டேன், நீ தான் கேட்கணும், நான் பல் தேய்ச்சிட்டேமா காப்பி கொண்டுறியான்னு கேட்டால் என்ன உனக்கு உறைஞ்சு போயிட போகிறது அப்படின்னு. நான் கேட்காத இருக்கேன்னா கேட்டுன்னு தான் இருக்கேன், அவள் தான் கத்துறா என்ன. உடனே அவள் சொல்கிறா, பாருங்கோ காலங்காலத்தால் ஏந்துன்னு இந்த பூனைக்குட்டி மாதிரி சமையல் உள்ளே அலையாதீங்கோ, எல்லாம் காப்பிலாம் வந்தால் வாசலில் போய் உட்காருங்க வரும், சும்மா இங்கே சுற்றி சுற்றின்னு காப்பின்னு பறக்கப்படாது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறா, என்னென்ன இப்போ அவசரமாக காப்பி குடிச்சிட்டு எந்த ஆஃபீஸ் உங்களுக்கு காத்துன்னு கிடக்கு, சும்மா ரிட்டையர் ஆகி சும்மா தானே வீட்டில் உட்காந்துக்க, கொஞ்சம் வாயை முண்டு இருக்கோ, கொடுக்குறதே சாப்பிட்டா போகும் அப்படின்னு அவள் கத்துறா. ஐயோ அப்படியா சொல்கிறா? ரொம்ப தான் தப்பு அப்படின்னு இவன்னா கற்பிகள். அப்புறம் அப்படின்னு சரி இந்த டயத்துக்கு காப்பி தான் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு இந்த பேப்பரையானும் படித்து தொலையலான்னு அந்த பேப்பர் வந்தோன்னு இந்த வயசானவாள் ரிட்டையர் ஆனவாள்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த சார் பேப்பர்னு அவன் கேட்லேருந்து விட்டு எறியறதுக்கு முன்னால் இவா ஓடுவா.
என்னமோ அந்த நியூஸை பார்த்துட்டு உடனே நாட்டை திருத்திட போகிறாப்பில் 2 லட்சம் பேர் கொரோனாவில் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சுட்டாக்க உமக்கு என்ன பண்ண போகிற? அதோடு இல்லை, இவாளுக்கு அப்படி உடனே வாங்கி படிக்கணும். படித்தாலும் லேஸில் விடமாட்டா. அதை முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் படித்து, கடைசி பக்கத்துலேருந்து முதல் பக்கம் படித்து, அதை நெட்ரு பண்ணி போகிறவா வாழ்க்கலாம். இதை பற்றியோ அதை கவனிச்சியோ நீ? இந்த டெண்டுல்கர் அந்த பாலை தொட்டிருக்கப்படாது. உமக்கு எட்டுனா தொடுறான் அவன் போவையா. இன்னும் சில கிழவாளுக்கு அதை விட வேடிக்கை என்னென்ன, இந்த ஹிந்துவை வாங்கினோடனே முதல்ல வேற ஒன்றும் பார்க்க மாட்டான், ஆபிச்சுவரி காலத்தை திருப்பம். அது என்ன ஆகிடும்னு, ஏதோ ஒரு வாரம் சப்தாகத்துக்கு வரலான்னு நினச்சிருந்தா 10 நாள் தாயாதி போயிட்டான்னு வந்துடும். அவளோட பேச்சுவார்த்தை கூட இருக்காது. முதல்ல அதையா பார்க்கணும். காலங்காலத்தால் வெடிகாலத்தால் ஏந்துனோன்னு நல்ல முகூர்த்தம், யார் போயிட்டா, யார் இருக்கா, எப்படி போனா இன்னும். இதெல்லாம் இந்த வயசான கோளாறு இப்படி பண்ணுவாரா. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த பேப்பர் எடுக்க போனால் புள்ள ஓடி வந்துடுறான். அப்பா அந்த பேப்பரை வந்தோடனே நீங்கள் எடுத்துன்னு உட்காந்து விடாதீங்கோ, நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறேன் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே. உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன ஆற்றுல சும்மா தானே இருக்கேள், மொல்ல பாருங்கோளே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயோ அவனும் அப்படியே சொல்கிறானா. சரி, இப்போ காப்பியும் இல்லை பேப்பரும் இல்லை. சரி ஒன்றும் இல்லையே, குளிக்க போகலான்னு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சா நாட்டு பொண்ணு ஓடி வந்துடுறா. அவன் வந்து, அப்பா காலங்காலத்தால் நீங்கள் குளிச்சுட்டு என்ன பண்ண போகிறீள் இப்போ அவசரமா? அவர் ஆஃபீஸ்க்கு போகணும், குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த இருக்கிற ஒரு பாத்ரூமில் நீங்கள் போய் கதவை சாத்தின்னு விடாதீங்கோ, நீங்கள் போய் ஹாலில் உட்காருங்கோ, கடைசியாக குளிச்சா போகிறோம். என்ன இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் பழ போகிறது அப்படின்னு அவள் குளிக்கணும். இப்போ அவளும் அப்படியே சொல்கிறாளா, ஐயோ. அதனால் ஏன் இஷ்டப்படி ஒன்றும் பண்ண முடியல. காப்பி கேட்டால் காப்பி இல்லைங்கிறா, பேப்பர் படிக்கலான்னா பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறா, குளிக்க போகலான்னா குளிக்க போக, ஒன்றும் என் இஷ்டப்படி நடக்க மாட்டேங்கிறது. நான் கட்டின வீடு, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னார். இவர் வந்துட்டார், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பெரியவா எதை சொன்னாலும் கேட்பேன், செய்கிறேன்னு. கார்த்தால் நீ எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறேன்னு அப்படின்னா, அது வயசான உடம்பா 4 மணிக்கே எழுந்துனுறேன் அப்படின்னார். ஓகே, நல்லது தான். உஷத்காலத்தில் ஏந்துனா பிரம்ம முகூர்த்தம் நல்லது தான். சரி, நீ ஏந்திருக்கிறதே ஆற்றுல மற்றவாள்லாம் எப்போ ஏந்திருக்கிறான்னார். அதுகள்லாம் 6 மணிக்கு பால்காரன் வந்து பெல் அடித்தா தான் ஏந்திருக்கும் அப்படின்னு. ஓ, அப்போ நீ 4 மணிக்கே ஏந்திருக்கிற, அவள்லாம் 6 மணிக்கு தான் ஏந்திருப்பா. அப்போ அந்த 4லேருந்து 6 மணி மட்டும் பாத்ரூம் காலியாக தானே இருக்குன்னா. இவர் கழவர் 7 அரங்க பார்த்தாரு. ஆமாம் காலியாக தான் இருக்கும்னு. அப்போ ஒன்று பண்ணேன் அப்படின்னு, ஏந்திருக்கிறதா ஏந்திருக்கிற, பிராதஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம், அதனால் ஏந்தினோன்னு பல்ல தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிவிடேன்னா, குளிச்சுடேன். இப்போ நாட்டு பண்ண வர மாட்டாளோ இல்லையோ. இவர் பார்த்தார், அதுவும் நல்ல ஐடியா தான். குளிச்சுட்டு இனிமேல் காப்பி என்னமோ 6 மணிக்கு தான் வரப்போகிறது, இனிமேல் வெறுமனை உட்காந்துக்க போடாது, இப்போ மடியாக வேற உட்காந்துக்கணும், ஸ்நானம் பண்ணிட்டு விபூதியை போட்டுன்னு உட்காந்து காப்பி. உடனே நீ 4:30 மணிக்கே குளிச்சுட்டு அது வரைக்கும் என்ன பண்ணுறது, காப்பி வர வரைக்கும்னு யோஜனையாக இருக்காக்கும். ஒன்று பண்ணேன், ஆஃபீஸ்க்கு போகிறதே தான் அவசரம்னு 12 காயத்ரி 24 காயத்ரின்னு ஜபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத இருந்தது. இப்போ 4:30 மணிக்கு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சஹஸ்ராவர்த்தி 1000 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணின்னு உட்காந்துக்கோ. வயசான உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதோட நன்மை தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் ஆசை வந்துடும். பண்ணேன் அப்படின்னா. இப்போ பார்த்தார், சாமியார் பொல்லாதவராக இருக்கார். வெறுமனை போய் நம்மளை போய் தினம் 1000 ஆவர்த்தி காயத்ரி பண்ணால் எவனான்னு பண்ணுவேன்னா போயா வேலையை பார்த்து நின்று விடும். இப்போ நம்மளோட வீக்னஸை இவர் எப்படி உபயோகப்படுத்திக்கிறார் பண்ணு. இப்போ மாட்டேன்னு சொல்ல முடியாது, பண்ணி பார்க்கணுங்க, அதை பாரு, பண்ணிக்கோ, ட்ரை பண்ணு அப்படின்னா. இப்படி நீ மூக்க பிடிச்சின்னு உட்காண்டுன்னு வச்சுக்கோ, ஆம்டே வாப்போ இந்த பிராமணன் என்ன தினம் காப்பின்னு சுற்றுறது, இன்றைக்கி என்ன இப்போ புதுசாக மூக்க பிடிச்சின்னு உட்காந்துருக்குன்ட்டு நீ வரலன்னொன்னே அவளுக்கும் வந்துடும். ஏன்னா இந்த காப்பி கடையெல்லாம் முடித்தா தானே அடுத்த சமையல் கடைக்கு போகலாம். உடனே அவன் என்ன பண்ணும், காப்பியை அழத்தின்னு வந்து போகிற மூக்க பிடிச்சினது இதை வாயில் ஊற்றிங்கோ
அப்படின்னு காப்பியை கொண்டு வைப்போம். இப்போ காப்பியை குடியேன் என்ன, இப்போ பற்றியோ காப்பிக்கு காப்பியும் ஆச்சு, காயத்ரிக்கு காயத்ரியும் ஆச்சு. அவர் பார்த்தார், அப்புறம் அப்படின்னார். அப்புறம் என்ன பண்ணுறது, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க, உங்கள் அப்பா தாத்தாலாம் எப்படி இருந்தா, அப்படிலாம் இருந்தா நீ தான் ஏதோ உத்தியோகம் போனதுனால எல்லாத்தையும் விட முடியுமா எடுத்து. இப்போது ரிட்டையர் ஆகிட்டா நிறையா டைம் இருக்குது. நீ என்ன பண்ணு, இப்போ காப்பியும் குடிச்சிட்டு பூஜை ரூமுக்கு போ, அங்கே போய் ஒரு பூஜையை பண்ணு. ஒரு ராமாயணம் பாகவதம் ஏதான ஒரு பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. இப்படியே பண்ணினா 2 மணி நேரம் போல் அங்கே கழிஞ்சிடும். அதுக்குள்ளே இங்கே என்ன ஆகிடும்னர், இந்த கார்த்தால 6 மணிக்கு ஏந்துன்றதுலேருந்து 9 மணிக்குள்ளே தான் வீட்லேயே பிரளயம், சுனாமி டைம். அப்போ தான் ஏன் அப்படின்னர், அப்போ தான் சமைக்கணும், அப்போ தான் பால்காரன் வருணன், அப்போ தான் வேலைக்காரி வருவா, இப்போ தான் குழந்தைகள்லாம் ஷூவை காணுங்கும், பேனாவை காணுங்கும், பென்சிலை காணுங்கும், இவர் கண்ணாடியை காணும்பர், வீடே அமகலப்படும். அது மாதிரி சமயத்தில் இந்த லேடிஸ் அப்படியே பம்பரமாக சுற்றுறாளா, அப்போ அவளுக்கு என்ன, யாரானும் காலை நீட்டுன்னு சும்மா உட்காந்தா அவளை பார்த்தாலே ஆத்திரமாக வரும். சும்மாவானும் போகிறதே சும்மா போக மாட்டா, அப்பா கொஞ்சம் காலை நேர்த்திக்கோ அப்படிம்பார். ஏன் இவர் சும்மா உட்காந்துருக்காரான், அவர் பாட்டுக்கு காலை ஓரமாக தான் வச்சுட்டு இருக்கார், அவர் உட்காந்துருக்கிறது பொறுக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னு, அந்த வேலை செய்கிறவாளுக்கு முன்னால் நம்ம போகவே கூடாது. அவள் கண்ணில் படாத இருக்கணும்னா ஒரே இடம் என்னென்ன, பூஜை ரூம் தான். ஏன்னா அந்த தான் ஒருத்தரும் எட்டி பார்க்க மாட்டா. நீ இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள இனிமேல் உன் நாட்டு பெண்ணை குளிச்சு, இனிமேல் குழந்தைகளுக்கு எல்லாம் டிஃபன் கட்டி கொடுத்து, உன் பிள்ளைக்கு எல்லாம் பண்ணி, எல்லாரும் போய் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும், உன் பிள்ளை ஆஃபீஸ் போயிடும், எல்லாம் போயிடும். இப்போ மாமியாரை மாட்டு பொண்ணும் உள்ளே உட்காந்துருப்பா, 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பம்பரமாக சுற்றித்தாருண்டும் அலுப்பாக இருக்கும், உட்காந்துருக்கும். சித்த சாப்பிட்டு படுக்கலான்னா நீ ஒருத்தன் கிழவும் இருக்க, அதனால் உனக்கு சாப்பிடாத சாப்பிட முடியாது. அதனால் உடனே வந்து நாட்டு பொண்ணு கூப்பிடா, அப்பா சூடாக இருக்கிறதே ஒரு வா சாப்பிட்ருங்கோ. நீ உடனே மாட்டு பொண்ணு ரொம்ப பிரியமாக போடுறான்னு நினச்சி விடாத, நீ தின்னாதான் அவதுங்க முடியும், போய் சாப்பிடு. இப்போ ஹாலுக்கு வா, அனாதையா ஹிண்டு கிடக்கும். இப்போ பாராயணம் பண்ணே, இப்போ யார் வந்து உன் கையிலேருந்து வாங்க போகிறா, நாளை ஹிண்டு வர வரைக்கும் படிச்சுன்று ஆசை தீர. இப்போ புள்ள வந்து கறிக்க மாட்டானோ இல்லையோ, அப்படியே வயசான உடம்பா 4 மணிக்கு எழுந்துடுறியா, சாப்பிடவும் சாப்பிட்டுட்டியா, பேப்பர் எடுத்து படித்த உடனே கண்ணை சொக்கும் தூங்கி போயிடு, ஏந்துக்கோ, ஒரு காஃபியை சாப்பிடு. இப்போ தான் டாக்டர்ஸ் எல்லாம் உடனே சொல்கிறா, எங்கேயானோ வாக்கிங் பண்ணுங்கோ, பேக்கிங் பண்ணுங்கோ, எத்தையோ சொல்கிறா. அதுக்கு ஏதோ காலங்காலத்தால் ஒரு ட்ராயரையும் மாட்டின்ட்டு நாயையும் இழுத்துட்டு பீச்சில் அலையாத நீனோ மயிலாப்பூரில் தான் இருக்க, கபாலியை 4 மாட வீதியை 4 பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னா, கிலோமீட்டருக்கு கிலோமீட்டரும் ஆச்சு, புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு. இப்படிலாம் பண்ணு. குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரும், நீனோ படித்து வச்சு உத்தியோகமாக இருந்தவன், அந்த குழந்தைகள்கிட்ட பிரியமாக கேடு, உனக்கு ஏதான சந்தேகம் இருக்கா, தாத்தா சொல்லி தட்டுமா சொல்லு. வெளியில் போகிறியா, நாட்டு பண்ணிட்ட கேடு, ஏமா நாளைக்கு கரிகா இருக்கா, சாமான் இருக்கா, நான் ஏதானு வாங்கிட்டு வரட்டுமா, இப்படிலாம் கேடு. ஒன்றே ஒன்று வச்சுக்கூடா, எல்லாரும் நல்லவா தான்டா. நாம் மட்டும் அடுத்த வாழு கொஞ்சம் உதவியாக இருந்துட்டோம்னா ஒருத்தரும் நம்மளை சும்மா இருக்கேன்னு கண்டு கரிக்க மாட்டா. நம்ம எப்போ பாரு உடனே ஹால்லையே உட்காந்து காலை நீட்டுன்னு வரவாள்லாம் அதிகாரம் பண்ணிட்டு தான் அவளுக்கு ஒரு கோவம் தான் வரும். ஃபேமிலினாலே குடும்பம்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான்டா. இனிமேல் நீ 8 மணிக்கு தான் குளிக்கணுமா, 4 மணிக்கு குளிக்கப்படாதா, எப்போ என்ன காலியாக இருக்கோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு. விட்டு கொடுக்கறதுனா குடும்பம்னா விட்டு கொடுக்கறது தானே குடும்பம். இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒருத்தரும் ஒன்று சும்மா தானே இருக்க, ஆற்றுல ரிட்டையர் ஆகி சும்மா தானே இருக்கேன்னு சொல்ல மாட்டா. இப்படி கொஞ்சம் பண்ணி பார்க்குறியான்னா, இதெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு ஓ இப்படி கூட பண்ணியிருக்கலாம் போல இருக்கே, நம்ம தெரியாதனமாக சன்னியாசம்ன்ட்டோம் அப்படின்னு இப்போது பயம் வந்துடுத்து. பெரியவா சன்னியாசம் கொடுத்துட போகிறாளோன்னு, ஏன்னா போராத்துக்கு யாரோ காவி கவியெல்லாம் வேற தூக்கிட்டு வர்றார்.
இவருக்கு டயலமா என்ன பண்ணி பார்க்கறது? பெரியவா சொன்ன ஐடியாப்படி குடுத்தனம் பண்ணி பார்க்கறதா இல்லை சன்னியாசம் வாங்கிக்கிறதா? என்ன பண்ணி பார்க்குறியா அப்படின்னார். இவர் முழிச்சுன்னு இருக்கார். அப்போன்னு பார்த்து ஒருத்தர் ஓடி வந்தார். ஒரு பையன் ஓடி வந்து ஓன்னு அழுதுன்னே வந்தான். நமஸ்காரம் பண்ணான். அதான் பெரியவா, அதான் பெரியவா. கார்த்தாலேருந்து இவர் என்ன பண்ணியிருக்கார், கோச்சிண்டு சன்னியாசம் வாங்கிக்கிறதுன்னு என்னமோ விரக்தி. காலங்காலத்தால் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி நேராக காஞ்சிபுரம் வந்துட்டார். ஒத்துட்டையும் சொல்லலை, வீட்டில் சொல்லலாத வந்தோடனே காத்தால காப்பியை கறந்துன்னு அந்த அம்மா பார்த்துருக்கா புருஷனை காணும்னு. நேரம் ஆக கவலை வந்துடுத்து. பிள்ளைகிட்ட கேட்டிருக்கா, என்னடா அது என்னாச்சு, உங்கள் அப்பா எங்கே போனார் ஏது போனார் தெரியல அப்படின்னா, வீடே பரபரப்பாகிடுத்து, கிழவரை காணும்னு. இங்கே தேடி அங்கே தேடி, உடனே இந்த ஃப்ரெண்டாத்துக்கு பேர்ப்புறா அங்கே பேர்ப்புறா எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துலையும் இல்லை. எல்லாம் மார்ச்சுவரி முதற்கொண்டு பார்த்தாச்சு, எங்கேயானு இருப்பராக்கோன்னு. ஒன்றும் இல்லைன்னொன்னா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னமோ ஆயிடுத்து உங்கள் அப்பாவுக்கு, எங்காச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு. அம்மா ஒரே அழுதுண்டு, எனக்கு தெரியாது, உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கு, நீ ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு பிள்ளைகிட்ட சொல்லி அவர் லீவை போட்டு எல்லாம் தேடி கிடைக்கலன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவளுக்கு திருப்பி திருப்பி பெரியவா. உடனே அம்மா சொல்லியிருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலையாக இருக்குது, நீ ஒன்று பண்ணு, உடனே வண்டி எடுத்துன்னு காஞ்சிபுரம் போ, பெரியவாள்கிட்ட போய் சொல்லும் அப்படின்னுக்கா. இவர் வண்டியை தூக்கின்னு வந்திருக்க. பெரியவாள்கிட்ட வந்து அப்பாவை காணும், என்ன பண்ணுறது, பெரியவா தான் அனுகிரகம்னு கேட்கலான்னு வரார். அப்பா கைத்தாப்புல பெரியவாளுக்கு தாப்புல 2 கழவாளும் உட்காந்து பேசின்னு இருக்கா. இப்படி பெரியவாள்கிட்ட கேட்கலான்னு வரத்தையே அப்பாவை பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம், எமோஷன். இந்த பெரியவாள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சினே சொல்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா கிடச்சுட்டா, அதான் பெரியவான்னு. பெரியவாத்த போகிறோம், உங்கள் அப்பா கிடச்சது. காத்தாலேருந்து என்ன ஏந்திருக்க விடாத உட்காந்துருக்க, நீ எப்போ வரப்போகிற, நாங்கள் ஆத்த இன்றைக்கி வந்து இழுத்துன்னு போகிறோம் இல்லையா. அவர் மொட்டையடி சன்னியாசம்னு பிடிச்சி பெரியவாளுக்கு சொல்பேன், அவள்லாம் ரொம்ப நல்லவா தான். இதான் பெரியவா, இதுக்கு தான் குரு வேணும். நாம் என்ன பண்ணுவோம், பொறுமை இல்லாத, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத, எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுட்டு எமோஷனலாக ஒரு முடிவு எடுத்தோம் கவுத்தோம்னு பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுவார், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அமைதியாக ஹேண்டில் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுறது தான் பெரியவா. அதுக்கப்புறம் அவர் சதா விஷயம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ணிட்டார்னு வச்சுக்கோ, அது வேற விஷயம். இதுக்கு பேர் தான் பொறுமை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், காலங்கரத்தால் வந்து சன்னியாசம், உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் சரியில்லை, நான் என்னடா பண்ணுவேன், ஒரு சன்னியாசிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்க்க போகலாமோ இல்லையோ, இல்லை. என்ன பண்ணுறது, என்ன பண்ண தெரியவா சொல்கிறா. இப்படி தான் வரவா அத்தனை பேரும் தங்களோட ப்ராப்ளத்தையும் அதையும் சொல்கிறதுக்கு தான் அங்கே போனோம். அத்தனையும் பொறுமையாக கேட்டுண்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்யூஷனை சொல்லி கொடுத்துண்டு அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு 1 நாளில் 2 நாளில் 100 வருஷமும் அப்படியே இருந்திருக்காருன்னா இவரை நடமாடும் தெய்வம்னு சொல்லாத வேற யாரை சொல்ல முடியும். இப்படி அந்த 8 குணங்களில் 2 குணங்களை பார்க்கறதுக்கே 8.25 ஆகிடுது. இன்னும் மீதி 6 குணங்களை பார்க்கணும்னா எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தோங்க. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை, பொறுமையே வடிவான பெரியவாளை, அன்பே வடிவான பெரியவாளை நாம் குருவாக அடைஞ்சிருக்கோம், தெய்வமாக அடைஞ்சிருக்கோம்னா இதை விட நாம் அடையிறதுக்கு பாக்கியம் வேறு என்ன இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை நாம் வழிபட்டு அவள் சொன்ன வழியில் நாமும் பொறுமையாக அன்பாக இருந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நோக்கம்.